So very good evening to all. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். அருப்புக்கோட்டையிலிருந்து சுப்பராஜா. வெரி குட் ஈவினிங் ராகண்ணா. இன்னைக்கு தமிழ்நாடே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பரபரப்பா ஒன்று இயங்கிட்டு இருக்கு. அதுதான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட் 2026 அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நிறைய மக்களுக்கு தெரியறது இல்லை. இந்த வீடியோ முடியறதுக்குள்ள இந்த வீடியோ பாருங்க. உங்க ஃபேமிலி சர்க்கிள்ஸ்ல எவ்வளவு பேருக்கு நீங்க ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு அந்த விளக்கத்தை மட்டும் கொடுத்துருங்க. அது என்னது சார் அப்படின்னா, அந்த நான் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோ புதுசாக வந்திருக்கீங்கன்னா உங்களை எல்லாருமே நான் மனதார வருக என்ன வரவேற்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஒரு சூப்பரான ஒரு விஷயமா ஒரு அரசு பணி அப்படிங்கிறது எல்லாருக்கும் எளிமையாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இமாலய இலக்கை வச்சு ஜஸ்ட் ஒரு 2 months ஸ்டார்ட் பண்ணப்பட்டதான் நம்ம சுப்பா லேர்னிங்ஸ். ஸோ அதில் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு என்னைக்குமே வேணும். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பண்ண மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ள போயிடலாம். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னா, தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட் 2026 யார் முதல்வர் ஆவார் அப்படிங்கிறத தாண்டி அந்த முதல்வர் ஆவதுல என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கின்றது அப்படிங்கிறத எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அண்ட் தென் பொதுவாக காமன் பீப்புள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி நான் விளக்கம் பண்றேன். சரிங்களாக்கண்ணா? ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய இதுல 2026 எலெக்ஷன் இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக 1947 இருந்து சற்றேறக்கூடிய 75 ஆண்டு காலம் முதல் டைமாக ஹங் அசம்பிளி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது தமிழக வரலாற்றுல. ரைட்டா? இந்தியால இல்ல, தமிழகம். ஹங் அசம்பிளினா என்ன சார்? நம்மளுடைய தமிழிலே பார்த்திருப்பீங்க. தொங்கு சட்டமன்றம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, யாருக்குமே மெஜாரிட்டி கிடைச்சிருக்காது. ஓகே, தட் இஸ் த மீனிங். நம்ம தமிழகத்துல டோட்டலா எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்னா, நியர்பைல 234 சீட்ஸ், 234 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. 118 வாங்கணும். ஓகே, இந்த 118க்கு எந்த கட்சியுமே கூட்டணி அமைச்சோ இல்ல தனியாவோ 118 சிங்கிள் மெஜாரிட்டியா இல்ல அப்படின்னா அவங்களால ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த விடைக்கு தான் இந்த ஹங் அசம்பிளி அப்படிங்கிற ஒரு விஷயம். என்ன சார் அப்படின்னா, இன்னைக்கு இந்த நேரத்துல இப்ப நீங்க பார்த்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல கூட தனி கட்சியாக ஒரு கட்சி டிவிகே அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகம் 108 சீட்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. டிஎம்கே 70க்கு மேற்பட்ட தொகுதிகள், ஏடிஎம்கே 60 தொகுதிகள், சம்திங் லைக் தட் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இது முன்னப்பின்னா மாறுறதெல்லாம் இருக்கலாம், இது குறைவு இல்ல கூடுதல் அந்த மாதிரி வரலாம். ஆனா ஆட்சி அமைக்க முடியுமா? அடுத்த கேள்வி அதுதான். கரெக்ட் தான் நடக்கணும். ஆட்சி அமைக்க முடியுமா? கிட்டத்தட்ட இது 50 தான் நினைக்கிறேன், நாட் ஷுர், அது மட்டும் லைட்டா செக் பண்ணிக்கோங்க. ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற கூடிய அடுத்த கேள்விக்கான விடையை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த ஹங் அசம்பிளினா என்ன சார்? யாருக்குமே தனி பெரும்பான்மை கிடைக்காம இருக்கிறது. ரைட்டா? சரி, இதுல என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னது சார் அப்படின்னா, மெஜாரிட்டி நான் சொன்னேன்ல 118 சீட்ஸ் அப்படிங்கிறது வின் பண்ணிருக்கணும். வின் பண்ணியிருந்தா இந்த ஹங் அசம்பிளிங்கிற வார்த்தையே கிடையாது. அடுத்த 5 ஆண்டுகளும் அவங்க தான் ரூல் பண்ணுவாங்கிற இருக்கும். பட் ஆனா இங்க இல்ல, தட் இஸ் கால்ட் மெஜாரிட்டி இல்ல. அப்ப என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்னன்னா, இது முதல்ல நம்ம அரசியலமைப்புல இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஓகே, நம்ம அரசியலமைப்புல இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய கான்ஸ்டிடியூஷன்ல இந்த ஹங் அசம்பிளிங்கிற வார்த்தையே கிடையாது. ஆனா கவர்னருக்குன்னு இருக்கக்கூடிய சிலப்பட்ட ஒரு அதிகாரங்கள் இருக்கு. என்ன அதிகாரம் சார் இருக்கு அப்படின்னா, அந்த அதிகாரம் பத்தி 163 and 164 அப்படிங்கிற 2 ஆர்டிகிள்ஸ் ஒரு வழிமுறையை சொல்லுது. அந்த வழிமுறைகள் என்னெல்லாம் விஷயம் அப்படிங்கிறத எளிமையா சொல்றேன். என்ன சார் அப்படின்னா, பாசிபிலிட்டி எப்படி, ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி என்ன பாசிபிலிட்டி சொல்லுதுன்னா, பெரும்பான்மை நிரூபிச்சிட்டாங்க. பெரும்பான்மை இப்ப டிவிகேங்கிற கட்சி மட்டும் 118 தொகுதியில இருக்கிறாங்க, 119 தொகுதி இருக்காங்கன்னா டைரக்டா ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்கலாம். தட் இஸ் த நம்பர் 1. சப்போஸ் இப்ப இல்ல, இன்னைக்கு தமிழகத்துல இந்த 2வது பாயிண்ட் தான் இருக்கு, இப்ப இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, மற்ற கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டணி அமைக்கலாம். மற்ற கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டணி அமைக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிவிகே காங்கிரஸ் கூடயோ, சிபிஐ கூடயோ, இல்ல சிபிஐஎம் கூடயோ, இல்ல விசிகா கூடயோ, இந்த மாதிரி கட்சிகளுடன் சேர்ந்து, இல்ல இங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடன் சேர்ந்தோ கூட்டணி அமைக்கலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி இயல்பா எழும், சார் இப்படி நீங்க கூட்டணி அமைச்சிட்டாங்க அப்படின்னா அது கட்சி தாவல் தடை சட்டத்துக்குள்ள உள்ள போயிராதா அப்படின்னு கேட்பேன். ஆன்டி டிஃபெக்ஷன் லா 52nd அமெண்ட்மெண்ட் 1985 என்ன சொல்லுது அப்படின்னா, அதுல ஒரு ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா, ஒரு கட்சியில இருந்து ஓகே, அந்த கட்சியில போட்டி போட்டவங்கல்ல 3ல் 1 பங்கு, 3 பேர்ல 1 பங்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள் 30 சீட் இருக்குன்னா 30ல 10 பேர் ஒரு கட்சியை சார்ந்தவங்களை இங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு கட்சி தாவல் தடை சட்டம் பொருந்தாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நான் சொல்ல புரியுதுல, 30 சீட்ஸ் இருக்கிறாங்க, ஒரு கட்சியில 30 பேர் இருக்கிறாங்க, அதுல 10 எம்எல்ஏக்கள் கூண்டோட சேர்ந்து இந்த கட்சிக்கு நீங்க தாவுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்சி தாவல் தடை சட்டம் பொருந்தாது, டைரக்டா ஆட்சி பண்ணலாம். ரைட்டா? தட்ஸ் தி செகண்ட் பாசிபிலிட்டி. தேர்ட் பாசிபிலிட்டி, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாசிபிலிட்டி. என்ன சார் அந்த தேர்ட் பாசிபிலிட்டி அப்படின்னா, which means கூட்டணி அமைக்கலாம். நான் சொன்னேன்ல, மைனாரிட்டி மத்த கவர்மெண்ட்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணலாம்னா கூட்டணி அமைக்கலாம். ஆனா கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோமே, கூட்டணி ஆட்சின்னு வருது. ஆனா கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னா எந்த ரெஃபரன்ஸ் சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் 174. அந்த ஸ்லைடை மட்டும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். அது என்ன ஸ்லைடு சார் அப்படின்னா ஆர்டிகல் 174 எஸ்ஆர் பொம்மை வழக்கு ஒன்னு சொல்றாங்க. என்ன பொம்மை வழக்கு என்ன சார் சொல்லுது அப்படின்னா, இப்போ டிவிகே கட்சி உள்ள போறாங்க, அவங்க கூட சேரக்கூடிய கட்சிகள் அவங்களும் சேர்ந்து உள்ள போறாங்க. அசம்பிளிக்குள்ள உள்ள போனதுமே கவர்னர் மூலமாக ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கலாம். நான் வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ள, நான் வித்தின் 2 மந்த்ஸ்க்குள்ள, இல்ல வித்தின் 1 மந்த்ஸ்க்குள்ள நான் மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்குள்ள சட்டசபையினுடைய தலைவராக தான் உள்ள என்ட்ரி ஆக முடியுமே தவிர முதலமைச்சர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. ரைட்டா? சட்டசபையினுடைய தலைவர். இது என்ன வழக்கு சொல்லுது அப்படின்னா எஸ்ஆர் பொம்மை வழக்கு 1994 நடந்த. அது என்ன சொல்லுதுன்னா, நீங்க உள்ள என்ட்ரி ஆயிக்கோங்க, உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் உங்க கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேர்ந்து நீங்க என்ன ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னா, நாங்க மெஜாரிட்டி, நாங்க 118 சீட்டு நாங்க இருக்கோம்னா ஆதரவுல தான் இருக்கோம்னு சொல்லி நீங்க மெஜாரிட்டி பண்ணீங்கன்னா நீங்க ரன் பண்ணிக்கலாம். சப்போஸ் மெஜாரிட்டி இவங்க காட்டல, 116 தான் காமிச்சிருக்காங்கனால அது ஃபெயிலியர் தான். ஓகே, மெஜாரிட்டி காட்டல அப்படின்னா அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, கவர்னர் அவர்கள் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பவரை வச்சு அடுத்த கவர்மெண்ட், இவங்களுக்கு அடுத்த நிலைமையில இருக்கிறவங்களை யாரையாச்சும் கூப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கேஓ ஏடிஎம்கேஓ இவங்களுக்கு நியர்பைல இல்ல அவங்க கூட்டணி கட்சிகளோ சேர்ந்து நியர்பைல இருந்தாங்கன்னா ஆட்சி அமைக்க கூப்பிடலாம். அதற்கான பாசிபிலிட்டி துளி அளவு கூட இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே 70, 50 அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க. கூட்டணி கட்சியோட சேர்ந்தாலுமே அவ்வளவுதான் வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ அதுக்கான பாசிபிள் இல்லை. ஒரே வாய்ப்பு, டிவிக்கே அவங்க ரூல் பண்ண போறாங்க. மேபி அதுலயும் அவங்க ஃபெயிலியர் ஆயிடுறாங்க அப்படின்னா டைரக்டா கவர்னர் பிரசிடென்ட் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஆர்டிகல் 356 படி, ஆர்டிகல் 356 படி பிரசிடென்ட் அவர்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. பட் இந்த அளவுக்கு போகாதுங்கிறது தமிழக வரலாற்றுல இது வரைக்கும் இருந்தது கிடையாது. ஸோ 356 இம்ப்ளிமெண்ட் பண்ணது கிடையாது. சரியா? ஸோ இந்த மாதிரி 4 பாசிபிலிட்டி. ஸோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், மெஜாரிட்டியா இருந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் இப்ப நீங்க அது இல்லை, அதனாலதான் நம்ம இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஹங் அசம்பிளி ஃபார்ம் பண்றோம். ஹங் அசம்பிளி ஃபார்ம் பண்ணோம்னா தனிப்பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒரு கட்சி, எப்படி தனிப்பெரும்பான்மை இருக்கக்கூடிய கட்சி தாராளமாக ஆளுநரை சந்தித்து, நம்மளுடைய தமிழகத்திற்குன்னு சொல்லி ஒரு பெர்மனன்ட் ஆளுநர் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. ஸோ ஒரு பொறுப்பு ஆளுநராக கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய விஸ்வநாத் ஆர்லேகர் அவங்கள தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா பொறுப்பு ஆளுநராக நியமிச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம்லாம் பண்ணியிருப்பாங்க, லெட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு கட்சி ஆட்சிக்கு வர பண்ணலாம். அவங்க கிட்டயே என்ன கொடுக்கணும் அப்படின்னா வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ள 3 வீக்ஸ்க்குள்ள நான் பெரும்பான்மையை நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி அவங்க பதவி ஏற்பு பண்ணலாம். அதுல மாற்றுக்கிறதே இல்லை. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம், அப்படி பண்றப்போ மைனாரிட்டி கவர்மெண்டா ஃபார்ம் ஆகும். மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னா கூட்டணி ஆட்சியான்னு சொல்லுவாங்க. ஓகே, கோஅலிஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணி ஆட்சியா தான் ஃபார்ம் ஆனும். அந்த கூட்டணி ஆட்சிக்குள்ள உங்களுக்கு 1 செகண்ட், ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, கூட்டணி ஆட்சிக்குள்ள மற்ற கட்சிகள் கூட்டணி கட்சிகளை ஜாயின் பண்ணி நீங்க பதவியில இருக்கலாம். மேபி அதுவும் இல்லை அப்படின்னா பொம்மை வழக்கு என்ன சொல்லுதுன்னா, அப்படி உள்ள நீங்க கூட்டு போயிருங்க, அவங்களை உள்ள கூட்டு போய் 5 வருஷமே அவங்க மெஜாரிட்டியில இருக்கணும். அதுல நம்பிக்கை வாக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுல அவங்க வின் பண்ணணும். 118 சீட் வின் பண்ணிடணும். அப்படி வின் பண்ணிருந்தாங்க அப்படின்னா கண்டினியூ ஆகும். அப்படி இல்ல, சப்போஸ் ஃபெயிலியர் ஆகுறாங்க, அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு 0.001% தான். அப்படி ஃபெயிலியர் ஆயிட்டாங்க அப்படின்னா டைரக்டா கவர்னரினுடைய கண்ட்ரோல், பிரசிடென்ட் ஆட்சி அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும். ஆர்டிகல் 356
சரிங்களா? இந்த 4 பாசிபிலிட்டிஸ் தான் இப்போ வரைக்கும் இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு புரியுற மாதிரியே நிறைய பேர் புரியுற மாதிரியே சொல்லிட்டேன். இந்த 4 தாண்டி வாய்ப்புகள் வேற எதுவுமே இல்லை. இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா எஸ்ஆர் பொம்மை வழக்கு பத்தி கேட்கலாம். அதுல ஆர்டிகல் கவர்னன்ஸினுடைய பவர்ஸ் ஆர்டிகல் 163 அண்ட் 164 நம்ம படிச்சிருக்கோம்ல. கவர்னருக்கு ஹெல்ப் பண்ணதான் முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு வேணும்னு சொல்லி ஆர்டிகல் 163 சொல்லுது. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி நம்மளுடைய மினிஸ்டர்ஸ், ஓகே, இப்ப நமக்கு ஒரு புதிய அமைச்சரவை பதவி ஏற்க போறாங்கல்ல, அந்த எம்எல்ஏ 234 இருக்கிறாங்கன்னா அதுல 15% மேல எப்படி இதுல 15% மேல என்ன ஆயிடக்கூடாது, மினிஸ்டர்ஸ் போயிடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே சொல்லியிருக்கிறாங்க. சரியாடாக்கண்ணா? ஸோ உங்களுக்கு இது எல்லாருமே நான் புரியும் நான் நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு கட்டாயமா அப்கமிங் வரக்கூடிய குரூப் 1 தேர்வோ இல்ல குரூப் 2 மெயின்ஸ் தேர்வோ இல்ல குரூப் 2 பிலிமினரி தேர்வோ குரூப் 4 தேர்வோ இந்த கேள்விகள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நம்ம சுபா லேர்னிங்ஸ்ல உங்களுக்காகவே ஸ்டேட் ரேங்க் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ பேட்ச் ரன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 2 நாள் தான் ஆகுது. ஓகே, நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஒரு கிளாஸ் போயிருக்கு. ஸோ டெய்லி காலையில யூடியூப் செஷன் 1 hour இருக்கும். 2 மணி நேரம் மினிமம், 1.5 மணி நேரம் மேக்ஸிமம் 2 மணி நேரம் உங்களுக்கு பேட்ச்ல கிளாஸ்ல ஆப்ல வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாம ஈவினிங் ஆச்சுன்னா ஈவினிங் ஸ்பெஷல் ஸ்பாட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தனியா கண்டக்ட் பண்ணப்படும். அகைன் லாஸ்டா வந்து யூடியூப்ல ஹோம்ஒர்க்னு தனியா உங்களுக்கு கொடுப்போம். இன்னைக்கு காலையில கூட கொடுத்துருக்கோம். பேட்ச் ஹோம்ஒர்க்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்போம். அது நீங்க எழுதி உங்க அப்பா அம்மா கிட்ட சைன் வாங்கணும். அதெல்லாம் விட ரொம்ப சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இதுதான் அந்த டெஸ்ட்டுக்கான சும்மா சாம்பிள்ஸ். கிட்டத்தட்ட 45 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. உங்களை டெய்லி மானிட்டர் பண்றதுக்கு நான் இருப்பேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ஸ்அப்ல குரூப்ல, ஏன்னா ஆன்லைன்ல உட்காந்த இடத்துல இருந்தே நம்ம வேலையை வாங்கணும். அது ஃபுல்லாமே மானிட்டர் பண்ணி ஹோம்ஒர்க் எல்லாமே டிக்ளேர் பண்றதுக்கு நான் இருப்பேன். அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஸ்லைடு என்ன ஸ்லைடு அப்படின்னா, விச் மீன்ஸ் வீக்கெண்ட் ஆச்சுன்னா வைவா வித் சுபா அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணப்படும். அதுல மிட் நைட் வைவா, அன்னைக்கு காலையில் நடத்தின போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நைட்ல நான் வைவாவை கேட்டுருவேன். வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங், வீக்கெண்ட்ல வைவா வித் சுபா, மந்த் எண்ட்ல ஞாயிற்றுக்கிழமையில பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கிறது கண்டக்ட் பண்ணுவோம். அது நீங்க எவ்வளவு மார்க் எடுத்துறீங்கன்னு சொல்லி உங்க அப்பா அம்மா கிட்ட போட்டு கொடுக்கறதுக்காக. ஸோ அதுல உண்மையை பண்ணல. இந்த ஒர்க் பண்றவங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, இந்த மாதிரி பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கு, என்ன மெட்டீரியலே கிடைக்காம இருக்கும். உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸை பிடிஎஃபா நானே கொடுத்துருவேன். அதையும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணி நானே கொடுத்துருவேன். அதுதான் நான் இங்கேயே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸா ஒரு 25 ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன் திங், நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களும் நீங்க படிக்கணும் ஒரே ரீசனுக்காக 10,000 15,000 20,000 பேமெண்ட் இல்லாம என்னால முடிஞ்ச ஒரு மினிமம் அமௌண்ட்டா நான் பேமெண்ட் வச்சிருக்கேன். ஜஸ்ட் 4 termல இது எல்லாமே கிடைக்கும். இது அதுவும் உங்களால முடியல அப்படின்னா நீங்க 2 times எழுதிக்கலாம். 2 times நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பே பண்ணிக்கலாம். அந்த 2 times நீங்க பே பண்றப்போ உங்களுக்கு அந்த பேர்டன் குறையும். ஸோ அதனாலதான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஜஸ்ட் இது ஒரு ரஃப் ஷெடியூல். இப்படிதான் உங்களுக்கு வீக்லிக்கான ஒரு ரஃப் ஷெடியூல்ங்கிறது ப்ராப்பரா இந்த இதுல என்ன இருக்கோ அதுபடிதான் போகும். இப்போ வரைக்கும் 10 வாரம் முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் அதே தான் போக போகுது. பில்லிங் இருந்தா, கான்பிடென்ட் இருந்தா இந்த 6 மாசத்தை கரெக்டா நம்ம அறுவடை பண்ணிடலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. 6 months மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 6 மாசம். குரூப் 2ல குரூப் டே எக்ஸாம் அக்டோபர் மாசம் நடைபெற போகுது. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் சிலபஸ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், புக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், இல்ல அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட அடிச்சு தம்சம் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. வில்லிங்கா இருந்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா, இது எல்லாமே நான் பண்ணேன். மேபி தெரியலன்னா நம்ம பசங்களை கூட நீங்க கேட்டுக்கோங்க. 7200859429 இந்த நம்பருக்கு மெயின் சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணி உங்க சீட்ஸை பிளாக் பண்ணிக்கோங்க. இந்த இதுல மிக முக்கியமான பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, மேபி ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்க வெளியில போறீங்க, கிளாஸ் கவனிக்க முடியல, இல்ல வேற ஏதோ ஒரு அன்பார்ச்சுனேட் ஹெல்த் இஷ்யூஸ்னால உங்களால பண்ண முடியல அப்படின்னா, இன்னைக்கான கிளாஸ் தான் நான் பார்க்கலன்னா நீங்க 1 week அப்புறமோ 1 டேக்கு அப்புறமோ இல்ல நீங்க 1 monthக்கு அப்புறமோ இந்த கிளாஸை பார்த்துக்கலாம். எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் நம்ம நவம்பர் மாசம் இருப்போம், ஐயோ சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சு, அச்சோ மேக்ஸ்ல இது ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அந்த வீடியோஸை நீங்க ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இதுதான் பெரிய ஒரு ஹைலைட்டான பாயிண்ட். அது மட்டும் இல்லாம ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்குலாம் காலையில லைவ் அட்டன் பண்ண முடியலன்னா, நான் ஈவினிங் மேபி அந்த வீடியோவை நான் காலையில எடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு நைட்டே நான் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க அதை எப்போ வேணாலும் பார்த்துக்க போறீங்க. அவ்வளவுதான். எம்ஜிஆர் சொல்ற மாதிரி தான், நாற்காலி தேடி நம்ம போக கூடாது, நம்மளை தேடி தான் நாற்காலி வரணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த
மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த மொமெண்ட்டை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ரொம்ப நம்ம சஃபர் ஆகும். அடுத்து கவர்மெண்ட் ஜாப் கனவு கனவாவே போயிடும். நம்மளுடைய கனவு பணியில போய் ஜெயிக்கணும், சாதிக்கணும். விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நான் இருக்கேன். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கான்ஃபிடண்டா தட்டி தூக்கும். இதை முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃபேமிலி சர்க்கிள்ல நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு என்னென்ன புரியாம இருக்கிறாங்க. சரியாடாக்கன்னா தட் இஸ் கால் தொங்கு சட்டமன்றம். சரிங்களா? ஸோ சீட்ஸை வேகமா பிளாக் பண்ணிக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.